சொதப்பல. இந்த ஊர் சேஃப்டி தானே? ஏ ரம்யா, உங்க அப்பா தலையில நின்னாலும் இந்த ஊரை கண்டுபிடிக்க முடியாது. உங்க சித்தப்பா வீடு எங்கடே இருக்கு? அங்கதான்ல போறோம். அண்ணா, முத்தாரம்மன் கோயில் திரு போனோம். எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 100 ரூபா கொடு. 100 ரூபாவா? சரி ஏறுண்ணே, ஏறுங்களேன். அண்ணே நேராக போய் திரும்புங்கண்ணே. 20 வருஷமா ஆட்டோ ஓட்டுறோம்ல, எங்களுக்கு தெரியும். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராக். என்ன சுடல மாதிரி தெரியுது? வண்டியை நிப்பாட்டுறா. ஏல சுடல என்னல இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல சித்தப்பா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. திருச்செந்தூர் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போனோம். கும்பிட்டாச்சு, அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கு சித்தப்பா. அதுக்காக அப்படியே போயிடுறதா? இந்த ஊர்ல சித்தப்பன் ஒருத்தன் உயிரோட இருக்கேன்டே. ஏல வா வீட்டுக்கு போலாம். இல்ல சித்தப்பா, அப்புறம் உன் சித்தப்பன் உயிரோட இருக்கேன்றதை மறந்துடல. சரி வர சித்தப்பா. சொதப்பலு நல்லா தான் நடிக்கிற. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சூழ்நிலை தெரியாம பேசுற. வாங்கப்பா உள்ள வாங்க. ஏய் வாங்கடே வாங்க. சித்தப்பா யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு தெரியுதா? நம்ம சவுந்தரபாண்டியன் மகன் சுடல. எப்படி இருக்க பாட்டி? ஆடு வா வாங்குது, வீடு போங்குது. உன் கல்யாணம் வரல இருப்பனா தெரியல. அதெல்லாம் போக மாட்டேன். என் கல்யாணத்தை பக்கமும் போவியா? சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். அதான் வந்துட்டீல. ரஞ்சிதா, பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, ஏதாவது செஞ்சு கொடு. இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரில பேசுறியே. வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது, அதுல வேணா ஆப்பம் சுட்டு போடட்டா? வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் சொல்ல மாட்டிய? உம்ம வீட்டு சனம்ல வாய்க்கு ருசியா வாங்கிட்டு தான் வருவீங்க. இதுக்கு மட்டும் துட்டு எங்க இருந்து வருமோ? அம்மா தலைய வாரி விடுமா. இதுல இந்த சனிய வேற திரும்பி தொலை. ச்சே, அறுக்க மாட்டாதவ இடுப்பு சுத்தி 67 பண்ண இருவாளாம். சோத்துக்கே உப்பு இல்லையா, சொந்தத்துக்கு பிரியாணி கேக்குதான். எங்க சித்தி அப்படிதான். இப்ப தெரியுதாம்ல நான் ஏன் ஆட்டோல எதார்த்தமா வந்த மாதிரி வந்தேன்னு. எங்க சித்தப்பா நல்லவர் தான், ஆனா எங்க சித்தி தான் ஒரு மாதிரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரிடே, சமாளிப்போம். சரிடே. சரி வா வா. அம்மா, அந்த அக்கா கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வா. என்னக்கா? இரு. வேண்டாங்க்கா, அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. அம்மா கிட்ட சொடல் என்ன வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு, புரியுதா? அழாத. எப்ப பார்த்தா அம்மா என்னம்மா அந்த அக்கா கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர? நான் வேணான்னு தாம்மா சொன்னேன், அந்த அக்கா தாம்மா கொடுத்தாங்க. சரி சரி, அங்க வை. என்ன ரம்யா? சுடல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரி, எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம நேரா போய் நேரம் கூட அண்ணனை பார்த்துட்டு வந்துருவோம். சிட்டில தான் பெரிய கடை. தம்பி ஓனர் நல்லா இருக்கா? அப்பா இந்த வாஷிங் மிஷின் ஐட்டம்லாம் எங்க ஃப்ளோர்ல இருக்கு? 5வது ஃப்ளோர்லயா? வா லிஃப்ட்ல போவா. ரோகிணி, இப்படி போல்டான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ வம்சத்துக்கே நான் தலை வணங்குறேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தாம்மா. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நீட்டு அவ்வளவு எள்ளி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் இங்க நிக்கப்படாது, காலம் கட்டி கிடக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போய் நில்லு. இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பியில் வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த ஏமா நான் முன்னால சச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே. நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல. போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது? யாரு இந்த அம்மா தானா? வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா? ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே. சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வேணாம் போல் இருக்கே. மாடசாமி, இன்னும் நீ மறுபடியாவே நினைக்கிறேன்னா உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்குன்னு முழுங்கு. இன்னைக்கு சாம்பிள் பார்க்காத, ஃபுல் பர்ச்சேஸே பண்ணிரு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ, வரவா? வாங்க. வர சொல்லிட்டா, வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, ரோகிணி,
பண்ண உள்ள ஒரு பொம்பளை நிக்கிறான்னு மரியாதை கொடுத்து வெளியே தான் நின்ன. அவளா தான் உள்ள வந்து கதவு முடுங்கன்னா ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் தான் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான் கோதால குதிச்சேன். பழிய ஏமல போடுறாங்க. நீ தாமா கூப்பிட்ட. இங்க பாருங்க ஐயோ ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் கேட்டு ரேப் பண்ணியா? டேப் ரெக்கார்ட் சவுண்டா? ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. ஐயா புது பொண்டாட்டிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க. உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. 2 லட்ச ரூபா மேட்டுண்ணே, நீங்க தானே எப்படியாவது முடிச்சு தரணும். ஏலே ஜோசப், 2 லட்ச ரூபா பணத்துக்கு 5 வருஷமா நீ ஆளுஞ்சும் பார்த்துட்ட கஞ்சும் பார்த்துட்ட. ஆனா பணம் வரல. ஏலே சுருக்கு இல்லாம பின்னல. சரிண்ணே, உன்னை சோழிய பாருன்னு சொல்லிவிட்டான்ல. நீ ஒன்றும் கவலைப்படாதல. நான் வாங்கி தரல பணத்தை. நிறைய கொடுத்த நம்பிட்டேன்ல. போயிட்டா பாத்துக்கலாம். நன்றிண்ணே. அண்ணே என்னல சொல்லல. ஏப்பா மெட்ராஸ்ல இருந்து வந்த? காலைல தானே வந்தேன். ஆனா என்னடே ஆனா? உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். என்னல விஷயம்? பொடி வச்சு பேசுத. நீங்க தானே உதவணும். ஆமாண்ணே, நீங்க பார்த்து செய்யுங்கண்ணே. நான் கூட என்னமோ மினிஸ்டர் லெவலுக்கு பிரச்சனையா இருக்கும்ல நினைச்சேன். அவங்க அப்பா மெட்ராஸ்லயே பெரிய ஆளுண்ணே. ஏல அவ அங்க பெரிய ஆளுனா நாம இங்க சின்ன ஆளா? அவ அப்ப மெட்ராஸ்ல ரவுடியா இருக்கலாம்ல. நாம இங்க பெரிய ஆள் இல்ல. அண்ணே உங்களை பத்தி எனக்கு தெரியும்ண்ணே. இல்ல இங்கெல்லாம் ஒன்னும் அட்டம் சொல்லிக்க முடியாதுல்ல. நடுகடல்ல கொண்டு போய் வவுந்துரும் தெரியும்ல. நம்ம மக்கள் சோழி கிடைக்காம தீயா நிக்கானுவ. இங்க உள்ள ஸ்டேஷன் எல்லாம் நம்ம கைக்குள்ள. நீ ஒன்னும் கவலைப்படாத. 2 நாள் போகட்டும். திருச்செந்தூர் கோயில போய் தாலிய கட்டும். அது அப்புறமா தூத்துக்குடி ஹோட்டல்ல போய் சாராடிய வைக்கிறேன். நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்கணும். நம்ம மகராசன் கோயில்ல திருவிழா நடக்கு. இல்ல முருகா இங்க வாழ கூட்டி போல. ஏய் மறைக்காம உண்மையை சொல்லு. தெரியாது, திருச்செந்தூர் போறேன்னு சொல்லிட்டு போச்சு. அவ்வளவுதான் தெரியும். சொல்றேன். ஐயோ அம்மா, நீ ஒரு பொண்ணு தானம்மா. என் மவள ஓ மருமகன் கூட்டு போனதும் ஒரு பொண்ணுதான். ஏய் திருச்செந்தூர்ல எந்த இடம்? தெரியாது, என்ன இடம் தெரியாது. செல்வி அக்கா, உனக்கு போன் வந்திருக்கு. யாரும் முருகனா? ஏப்ல செல்வியா பேசுறது? ஹலோ, நான் செல்வி தான் பேசுறேன். நான் முருகாத்தான் பேசுறேன். நல்லா இருக்கியா? உன்னை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு செல்வி. நீ என்ன பண்ற? நாளைக்கு காலையில செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்க டீ கடை பக்கத்துல வந்து மறக்காம வந்துரு செல்வி. செல்விய காணா? செல்வி என்ன செல்வி? அத்தான் நான் பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பேந்த முடிக்கிற. அத்தை எதுவும் திட்டு பிடிச்சா அது ஒண்ணு முஞ்சா நிக்கிற. அதுக்கிட்ட அத்தான் நான் இருக்கேன்ல. சரி அங்கடத்த பாக்க அடிக்காதீங்க. வீடுங்கடா. அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு கேட்டு விடுதாங்க. வீட்டுக்கு பக்கத்துல போக வேண்டாம். வண்டி எங்கே நிறுத்துறான். கும்பலை பார்த்து அவங்க ஓடிட போறாங்க. எல்லாரும் ஓடிர்களா? உங்களை பிடிக்க போலீஸ் வருது. இருடி உன்னாசி. என்னடி அவசரம்? உனக்கு போலீஸ்காரனை வெட்டாளவு துணிச்சியா? என்னது போலீஸ்காரா? இங்க எதுக்கு வந்தியா? உன் புருஷனுக்கு கல்யாணமா பந்தி படிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏண்டி குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூட்டி கொடுத்து பிசினஸ் பண்றீங்களா? அண்ணா வா பாத்துறீங்களா? அங்கதான் இருக்கு.
காசி பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம ஆளுங்களை தெருக்களை சுற்றி தேட சொல்லு. என்ன மாமா பைப்ல தண்ணி வரலையோ? சோப்போட இருக்கிறது. ஆமா, மக்களை எல்லாம் அங்க காணோம். சொல்ல மறந்துட்டேன். நம்ம சுடலையோட சேக்காளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டான்ல, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இவங்க எல்லாம் யாரு? அக்கா வீட்டு சொந்தமா எள்ளுங்கொல்லுமா பாக்குறவ? என்ன அந்த பொண்ணு ரம்யாவோட அப்பா பவானியா? பெரிய ரவுடியாமே. நான் பார்க்காத ரவுடியா? நானே ஒரு ரவுடி தான். நாம என்னங்க எருமையா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இங்க வரட்டும், சங்க எடுத்து போடுறேன். நீங்க என்ன முறைக்கிறீங்க? நான் தான் நீ சொல்ற பவானி.